பெங்களூரு தெற்கு மாவட்டம் ஹாகலஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் நவீன்குமார், வயது 35. அதே பகுதியில் சைவ ஹோட்டல் நடத்தி வந்தார். இவரது மனைவி வத்சலா 8 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. 7 வயதில் மகள் இருக்கிறாள். குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக வத்சலா சோஃபா கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சென்றார். அப்போது அங்கிருந்த ஒருவருடன் பழகியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை கள்ள தொடர்பு என நவீன்குமார் நினைத்து விட்டார். உண்மையிலேயே அவர்கள் தொடர்பில் இருந்தார்களா, இல்லை நட்பு ரீதியாக பழகினார்களா என ஆராயாமல் நவீன்குமாரே ஒரு முடிவுக்கு வந்துள்ளார். இதனால் தினமும் மனைவியை கொடுமைப்படுத்தி வந்தார். அதன் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே கணவன் மனைவிக்குள் உறவு சரியில்லை. தினமும் சண்டை நடந்தது. ஒரு கட்டத்தில், நான் உன்னை சந்தேகப்படவில்லை, நீ வேலையை விட்டு நின்றுவிடு, வீட்டிலிருந்து குழந்தையை பார்த்துக்கொள் என நவீன்குமார் கூறியுள்ளார். அதை வத்சலா கேட்கவில்லை. நான் வேலையை விட்டு நின்றுவிட்டால் உன்னால் மொத்த குடும்ப பாரத்தையும் தாங்க முடியுமா, எப்படி செலவுகளை சமாளிப்பது என கேட்டார். உன்னால் சம்பாதிக்க முடியாததால் தானே நான் வேலைக்கு போனேன் என வத்சலா சொல்ல சண்டை அதிகமானது. ஒரு கட்டத்தில் ஆவேசமான வத்சலா தாலியை கழற்றி எறிந்துவிட்டு குழந்தையை அழைத்துக் கொண்டு பெங்களூருவில் உள்ள தாய் வீட்டுக்கு போனார். கணவர் சித்திரவதை செய்வதாக மகளிர் போலீஸ் நிலையத்திலும் வத்சலா புகார் அளித்தார். இதனால் போலீசார் இருவரையும் அழைத்து சமரசம் பேசினர். நவீன்குமாரை எச்சரித்தனர். அதன் பிறகு மனைவியுடன் சண்டை போடாமல் வாழ்வதாக எழுதி கொடுத்தார். அப்படியும் குடும்பம் நடத்த வர மறுத்து தாய் வீட்டுக்கு குழந்தையுடன் போனார் வத்சலா. போலீசாருடன் சென்று மனைவியிடம் கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் நவீன்குமார். ஓரிரு நாட்கள் சண்டையின்றி சுமூகமாக போனது. நேற்று மதியம் வழக்கம் போல தம்பதிகள் சண்டை போட்டனர். நீ வேலையை விட்டுத்தான் ஆக வேண்டும் என திட்டவட்டமாக நவீன்குமார் கூறினார். அதை வத்சலா ஏற்கவில்லை. இதனால் ஆக்ரோஷமடைந்த நவீன்குமார் வத்சலாவை கடுமையாக தாக்கினார். பிறகு கழுத்தை நெரித்து கொன்றார். பிறகு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் வந்து இருவரது சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிவில் வத்சலாவின் உடலில் பல இடங்களில் கடித்து குதறிய காயங்கள் இருந்தன. கழுத்தை நெரித்ததால் மயங்கிய வத்சலாவை நவீன்குமார் கொடூரமாக கடித்திருக்கலாம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மனைவியின் நடத்தையில் தொடர்ந்து சந்தேகப்பட்ட அவர் சைக்கோ போல மாறி இதுபோல மிருகத்தனமான காரியத்தை செய்திருக்கலாம் என போலீசார் கூறினர். மனைவியை கொலை செய்வதற்கு பெங்களூருவில் வசிக்கும் தன் பெரியப்பா மகனுக்கு நவீன்குமார் போன் செய்துள்ளார். இனியும் பொறுக்க முடியாது, அவள் எல்லை மீறிவிட்டாள், அவளை கொன்றுவிட்டு நானும் சாகப் போகிறேன் என கூறிவிட்டு போனை வைத்துள்ளார். இதுபோல ஏற்கனவே 2 முறை போன் பண்ணி மனைவியை கொல்லப் போகிறேன் என நவீன்குமார் கூறியதால் பெரியப்பா மகன் சீரியஸாக எடுத்துக் கொள்ளவில்லை. சிறிது நேரம் கழித்து போன் செய்த போது நவீன்குமார் போனை எடுக்கவில்லை. அதனால் பயந்து போய் போலீசுக்கு போன் செய்து விவரத்தை சொன்னார். அதன் பிறகு போலீசார் சென்று பார்த்தபோதுதான் கணவன் மனைவி இருவரும் இறந்து கிடந்ததை போலீசார் கண்டனர். மனைவியை கணவன் கொடூரமாக கடித்துக் கொன்ற சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.